சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கணும். விதியை யாராலையும் மாற்ற முடியாது. மதியால் வென்றாலும் சரி, விதியில் என்ன இருக்கோ அது நடந்துதான் தீரும். சிறு வேதம். ஒரு குடும்பம், கணவர் மனைவி, அவர் வாக்கியம் சொல்கிறவங்க, பிள்ளை 2 பிள்ளைங்க, நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. குடும்ப சந்தோஷமாக இருக்குது. திருமணம் செய்து வைக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு பேரன் பேத்தியெல்லாம் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்காங்க. அவர் கணிக்கை போடுறவர் இல்லையா, அவருடைய கணிக்கை எடுத்து பார்க்கும் போது அவருக்கு தெரிஞ்சிடுது, இன்னும் 1 வாரம் தான் நான் இருக்க போகிறேன்னு. அப்போ என்ன செய்கிறாருன்னா, இன்னும் 1 வாரம் இருக்கு இல்லையான்னுட்டு அவருக்கு பிடிச்சமான எல்லா விஷயமும் செய்கிறாரு. கோவில் போகிறாரு. பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே கடமை செய்கிறாங்க. கடைசியில் மனைவிக்கும் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செய்கிறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன் இவ்வளோ எல்லாருக்கும் இப்படி செய்கிறாரு நல்லது அப்படின்னு. எல்லாம் முடிச்சிட்டு மறுநாள் ஒரு மாலை 6 மணிக்கு அவருடைய உயிர் பிராணம் போகுதுன்னா, இவருக்கு ஆசை வந்துடுது, ஒரு பயம் வருது, மரண பயம். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறோமா, மனைவியை விட்டு போகிறோம், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு போகிறோமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கணும். நான் சிவனிடம் போய் வேண்டுறாங்க, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க, நான் இன்னும் இந்த உலகத்தில் வாழணும், வாழ்ந்து நிறைய சாதனை செய்யணும், எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கார். எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் இன்னைக்கு அப்பா அமைதியாக இருக்காங்க? இப்போ யம தர்மராஜா வருவார். இவர் கண்ணுக்கு தெரியுது வருது. ஒரு 11:30 மணி, காலையில் 11:30 மணிக்கு யமனை பார்க்குறாரு அவர் கண்ணால். அவருக்கு தெரியுது மாதிரி யம வருது. இப்போ சொல்கிறாரு, என்னுடைய சரீரம் ஆத்மா பிரிவு 6 மணிக்கு தான், ஆனால் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னா எப்படின்னு. இல்லை, மக்கள் தீர்ப்பே மகேஷ தீர்ப்பு இல்லையா, அதனால் உன்னுடைய பற்றி எல்லாரிடமும் நான் தெரிஞ்சுக்கணுன்னா நான் வேகமாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு. சரி, ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க, தேடின்னு வந்திருக்கீங்க. யமன் அவ்வளோ ஆச்சரியப்படுறார். இவ்வளோ ஒரு அன்பாக ஒரு குடும்பத்தில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. என்ன செய்கிறாரு, எல்லாரையும் வர வைக்கிறார். இன்னும் 1 மணி நேரத்தில் பேத்தி எல்லாரும் வரணும். எல்லாரும் வந்துடுறாங்க. குடும்பத்தாளரையும் பார்க்குறாரு. எல்லாரையும் கோவிலுக்கு அனுப்பிடுறாங்க. நீங்கள் போயிட்டு வாங்கன்னு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இவர் மட்டும் தனியாக இருக்கார். இப்போது யம தர்மராஜா வரார். இவருக்கு ரொம்ப பயம் எடுக்குது, நம்ம பிரியிறோமேன்னு. அப்போ யம தர்மராஜா கிட்ட சொல்கிறாரு, ஐயா, எங்கள் வீட்டுக்கு நீ தேடிட்டு வந்திருக்க, நான் எல்லாருக்கும் கண்டிப்பாக யார் வந்தாலும் உணவு போடாமல் நான் அனுப்ப மாட்டேன், என் கையால் ஒரு வாய் சாப்பிடுங்க. அப்போ யம தர்மராஜா சொல்கிறாரு, நான் யார் வீட்டிலையும் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டா அந்த பாசமோ பந்தமோ நிச்சயமாக என்னை விடாது, அதனால் என்னுடைய கடமை செய்ய விடுன்னு. இன்னும் 4 மணி நேரம் இருக்குது, நான் என்னுடைய உயிர் போக ஏதாவது ஒரு பழ வகையாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த வாசலில் ஒரு பழம், கொய்யாப்பழம், சீத்தாப்பழம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எடுத்துன்னு ஒரு வாழை இலையில் வச்சு சாப்பிட வைக்கிறார். பக்கத்தில் ஒரு புஸ்தகம் இருக்குது. திறந்து பார்க்குறாரு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கார். யம தர்மராஜா திறந்து பார்த்த உடனே இவருடைய பெயர் அடுத்தது தான் இருக்குது. இவர் என்ன செய்கிறாரு, அந்த பெயரை கீழே எழுதிடுறாரு. இவருடைய பெயர் அடுத்தது இருக்கு இல்லையா, அந்த பெயர் எடுத்து கடைசியில் எழுதிடுறார். எழுதிட்டு அதை அப்படியே மூடி வச்சிடுறார். யம தர்மராஜா நல்லா அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு 6 மணி ஆக போகுது. அந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்கறதுக்கு முன்னாடி
இவர் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். நான் என்னுடைய பேரை பேத்தி அன்பு இந்த உலகத்தில் எப்படி அவர் என்னெல்லாம் சாதனை செய்கிறாரு. யமனிடம் போராடுவாங்க. அந்த உயிர் பிராணம் போகிறதுக்கு முன்னாடி போராடுவாங்க அந்த பூத காவலிடம். அடுத்தது தான் யம தர்மராஜா அந்த உயிர் எடுத்துன்னு போவார் ஜோதி ரூபமாக. பூத காவலுங்க வந்துடுறாங்க. இவர் போராடிட்டு இருக்கார். இவர் செய்த அத்தனை விஷயமும் பகிர்ந்து கொள்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாரு. அப்போ புஸ்தகத்தை திறந்து பார்க்கறதுக்கு முன்னாடி யம தர்மம் யோசிக்கிறார். ஐயோ பாவமே, இன்னும் கொஞ்ச நாள் விட்டு போனால் என்ன, என்னைக்கு இருந்தாலும் இவர் உயிர் போக வேண்டியது தான். அப்போ இவர் சொல்கிறார், இப்போது நான் புஸ்தகத்தை திறந்து பார்த்தா அடுத்தது உன்னுடைய பெயர் தான் இருக்கும். அதனால் நான் கடைசி உள்ள பெயரை யார் இருக்கோ அவங்கள நான் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்வார். இவருக்கு ஒன்றும் புரியறதில்ல. அப்படியே பார்க்குறாரு. புஸ்தகத்தை திறந்து பார்த்த உடனே இவர் பெயர் இருக்கிறது இல்லை. கடைசி பெயர் படிக்கிறார். அவர் மேலே இருக்க பெயர் படிக்கிறது இல்லை யம தர்மராஜா. வேண்டாம், நீ இன்னும் இரு, கடைசி பெயர் யார் இருக்கோ அவங்கள இன்றைக்கி நான் அழைச்சிட்டு போயிடுறேன். உன் பெயர் இருக்கிறது நான் கடைசியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி பேர் இவர் மாற்றி வச்சிட்டார் இல்லையா. அந்த கடைசி பேர் இவர் பேரை சொன்னோடனே பூதக்காவலுங்க அவருடைய ஆத்மாவை பிரிவுக்கு விடையாகுது. இப்போ யம தர்மராஜா சொல்கிறாரு, நீ மாற்றி வச்சியா பெயருன்னு. அப்போ சொல்கிறாரு, மேலே இருந்த பெயரை கீழே வச்சேன், ஆனால் விதி என்னை விடலை. எப்படியோ கடைசியாக நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமேன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் இப்படி கருணை காட்டுவீங்கன்னு எனக்கு தெரியலை ஐயா. உங்களுக்கு தர்மராஜான்ற பெயர் உண்டு அப்படின்னு சொல்லி விதியை யாராலும் ஏதோ செய்ய முடியாதுன்னு சொல்லி அவருடைய ஆத்மா பிரிவாகுது. அவர் ஆத்மார்த்தமாக சாந்தமாகறாங்க. எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் அவங்களுக்கு அந்த உயிர் போகணுன்ற விதி இருக்கோ யாரும் தடுக்க முடியாது. அது என்னதான் மாற்றம் ஏற்பட்டாலும் சரி, சில விதிகள் எதையும் செய்ய முடியாது. விதி மதியால் வெல்லலாம், கொஞ்ச நாள் தான். எல்லாமே கொஞ்ச நாள் தான். அதனால் இருக்கிற மட்டும் சந்தோஷமாக இருக்கணும். கர்மத்தை சேர்த்துக்கக்கூடாது, பாவத்தை சேர்த்துக்கக்கூடாது, தோஷத்தை அண்ட விடக்கூடாது, சாபத்தை வாங்கிக்கக்கூடாது. யோகத்தை மட்டுமே நம்ம பார்க்கணும். எப்படி நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டலாக நம்ம என்ன செய்தால் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கும். வாழ்க்கை சாதாரணமாக இல்லை. இருக்கிற மட்டும் நல்ல பெயர் எடுத்து வாழலாம். பணம் தான் முக்கியம், பணம் இருந்தால் தான் வாழ்க்கை வாழணும்னுட்டு இன்றைக்கி எல்லாரும் பணம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பணத்துக்கு மேலே பாசம் இருக்குது, பந்தம் இருக்குது. அதெல்லாம் இப்போது ரொம்ப குறைவாயிடுது. யார் எப்படி வேணாலும் போகட்டும்ன்ற ஒரு எண்ணங்கள் குடும்பத்தில் வந்துடுச்சு. அதனால் இந்த பந்தம் பாசம் இருந்தால் தான் ஒரு குடும்ப வாழ்க்கை நலமாக இருக்கும். குடும்ப நலமாக இருந்தால் தான் அந்த வம்சம் நல்ல ஒரு சந்தோஷமாக வாழ முடியும். பேர பேத்தின்னுட்டு அவங்க வாழ்க்கை சுபக்ஷமாக இருக்கும். இல்லை குடும்பத்தில் ஜனம் குறைஞ்சிடுவாங்க. அந்த பந்தங்கள் குறைய குறைய கணவர் மனைவி அவ்வளோதான் வாழ முடியும், ஒரே பிள்ளை அவ்வளோதான் வாழ முடியும் அப்படின்ட்டு ஒரு குடும்பத்தில் அந்த சந்தோஷம்ன்றதே இருக்காது. அதனால் வாழ்க்கையில் இருக்கிற மட்டும் மற்றவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கங்க. அப்பா அம்மா இருந்தால் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கங்க. எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் வாழ்க்கை. அது உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறுவதற்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும்.
நம்ம யாரையும் கடவுளை நிச்சயமாக ஏமாற்ற முடியாது. கடவுளிடம் நம்ம பொய்யும் பேச முடியாது, ஏமாற்றவும் முடியாது. ஆனால் கடவுளிடம் நம்ம உண்மை மட்டும்தான் சொல்லி ஆகணும். அதுதான் விதி. நீங்கள் கோவில் போனாலும் சரி, வீட்டில் கையெடுத்து கும்பிட்டாலும் சரி, வீட்டில் ஒரு சின்ன தவறு செய்தாலும் கடவுள்கிட்ட உண்மையை தானே பேசுகிறீங்க. கையெடுத்து கும்பிட்டோன்னே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் இந்த தவறு செஞ்சிட்டேன், மன்னிச்சிடு, யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கங்க. இப்போ கடவுள்கிட்ட நீங்கள் உண்மையை பேசும்போது கடவுளுக்கு தெரியாத இருக்குமா என்ன? ஏன் அந்த தவறு செய்கிறீங்க? அடுத்த முறை திருத்தி கொண்டாலே இறைவன் நிச்சயமாக உங்களை மன்னிப்பாங்க. அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடந்து போகட்டும். எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கை. இருக்கிற மட்டும் சந்தோஷமாயிருங்க. சிவாய நம. குருவின் துணை.